அனைவருக்கும் வணக்கம். ஒரு பையனுக்கு பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே கோவம் வருது. எல்லா பசங்களுக்குமே அப்பப்போ கோவம் வரும். இது இயற்கை. ஆனால் அந்த பையனுக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாகவே வருது. அவங்க அப்பாவும் நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பையனால் முடியல. அப்பப்போ கோவம் வருது. பையன் வளர்ந்துடுறான். 23 வயசு ஆயிடுது. ஆனால் கோவம் மட்டும் குறையவே இல்லை. எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது, கோவத்தில் ஏதாச்சும் பொருளை போட்டு உடைக்கிறது, ரொம்ப கோவத்தில் வார்த்தைகள் கடினமாக பேசுகிறது, மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பண்ணிகிட்ருக்கிறான். அப்புறம் அவனுக்கே அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணாங்க. அவனுக்கே ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பாட்ட போய் கேட்குறான், அப்பா எப்படிப்பா நான் கோவத்தை குறைக்கிறது, நானும் முயற்சி பண்ணுறேன், எனக்கு அந்த சமயத்தில் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவங்க அப்பா ஒரு அட்வைஸ் சொல்கிறார். சரிப்பா, நீ கோபம் வரும்போது வார்த்தையால் யாரையும் இது பண்ணாத, பொருளையும் போட்டு உடைக்காத. அந்த சமயத்தில் எத்தனை டைம் கோவம் வந்தாலும் சரி, ஆணி எடுத்துகிட்டு போய், ஒரு டைம் கோவம் வந்தால் அந்த 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 சமயத்தில் ஆணி எடுத்துகிட்டு போய் செவுத்தில் அந்த ஆணி அடி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு கோவம் வர சமயத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், சுவரில் போய் ஆணி அடிக்கிறது. அப்படி அடிக்கிற சமயத்தில் அந்த சமயத்தில் அவனுக்கு கொஞ்சம் அடித்து முடிக்கிறதுக்குள்ளே கோவம் குறைஞ்சிருமில்லவா. இது அவங்க அப்பாவோட ஒரு நல்ல டெக்னிக். அவனும் பார்த்திங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் நாள் 10 ஆணி அடிக்கிறான். அப்புறம் செகண்ட் நாள் 9 ஆணி அடிக்கிறான். மறுபடியும் தேர்ட் நாள் 7 ஆணிக்கு இப்படி குறைஞ்சு கொஞ்ச நாள் ஆன பிறகு அவனுக்கு கோவமே குறைஞ்சிருச்சு, வரதே இல்லை. கோவம் வர சமயத்தில் ஆணி அடிக்க போயிடுறான். இப்படி ஆகி கொஞ்சம் 100 நாள் ஆயிடுது. சுத்தமாக அவன்கிட்ட கோவமே இல்லை. அப்புறம் அப்பாட்ட போய் சொல்கிறான், அப்பா எனக்கு அதிசயமாக இருக்குது, இப்போ எனக்கு யாரு மேலேயுமே கோவம் வர்றதில்லை, அப்புறம் என்ன பண்ணிட்டோம், எனக்கு ரொம்ப நன்றிப்பா. ஆனால் செவுத்தில் ஆணிலாம் அடிச்சுனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆணிலாம் அடிச்சுன்னா அந்த ஆணிலாம் எடுத்துரு சாமி, இப்போ தான் கோவமே வர்றதில்லை, சரி இருக்கிற ஆணி ஃபுல்லாக எடுத்துருன்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த பையனும் போய் கஷ்டப்பட்டு எடுத்துட்றான். ஏன்னா அடிக்கிறது ஈஸி, எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். எடுத்துட்றான். எல்லா ஆணியும் எடுத்துகிட்டு அப்பாட்ட அப்பா எல்லா ஆணியும் எடுத்துட்டேன்ப்பா, எனக்கு கோவம் வரதில்லை, மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறான். சரி, நீ ஆணி எடுத்து இல்லை, அந்த இடத்த போய் பாருன்னு சொல்கிறாரு அப்பா. அந்த பையனும் போய் அந்த இடத்த பார்க்குறான். அந்த ஆணி அடித்த இடமெல்லாம் எடுத்தாச்சு, இருந்தாலும் அந்த இடமெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. அப்புறம் அவங்க அப்பா விலக்கி சொல்கிறார், இப்படித்தானே நீ எத்தனை பேர்த்த கோவப்பட்டிருப்ப, அவங்க மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும். அதுதான் வள்ளுவர் அப்போதே சொல்லியிருக்கிறார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஸோ என்னென்னா, கீழே விழுந்த நெல்மணிகளை அள்ளிடலாம், ஆனால் சொற்களை அள்ள முடியுமா? ஸோ இனிமேலாவது நம்ம கோபம் வரும்போது அட்லீஸ்ட் கோபத்தை அழகாக வெளிக்காட்ட கற்றுக்கலாம். வார்த்தைகளால் மற்றவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம், பொருளை போட்டு உடைக்க வேண்டாம். எப்படி கோபத்தை அழகாக தம் பக்கம் இருக்கிற நியாயத்தை எப்படி கோபத்தை கூட அழகாக வெளிப்படுத்தலாம், அது எப்படி நம்ம முயற்சி பண்ணுவோம். வாழ்க்கையில் அனைவரையும் மகிழ்வாக வைத்துக்கொள்ள பழகிக்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.